இதுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. இப்போ பாலிஷ்லாம் 1971 ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி சைனீஸ் முன்னாடி பண்ணதெல்லாம் பழைய டிரான்ஸ்லேஷன்ஸ். அவங்களெல்லாம் கொண்டு அந்த யாரை கொண்டு வரலாம்னா அந்த டிரான்ஸ்லேஷன்ஸை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றாங்க பார்த்தீங்களா. இப்போ நான் உங்க காமிச்சேன், இந்த கான்ஃபரன்ஸ்ல போட்டாங்க 2 லாங்குவேஜ்ல, மலே அண்ட் அப்புறம் இவங்க இது வந்து இது இல்லை சைனீஸ், இது வர இது மியான்மார். எனக்கு லேட்டஸ்டா கிடைச்சா மியான்மார். திஸ் இஸ் த ஒன்லி புக் ஐ காட் இட் டூரிங் மை டிராவல் அப்ராட். பர்மீஸ் டிரான்ஸ்லேஷன். இது 1964ல பண்ண டிரான்ஸ்லேஷன். அவங்க வந்து ஒரு அதை வந்து உள்ள பர்மீஸ்லயும் வரதராஜரோட அவரோட உரையும் போட்டு பிரிண்ட் பண்ணாங்க. இது நான் பர்மாக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸ்புக்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆளுங்க there are lot of Tamilians in Burma, Myanmar. We all know that. அவங்கள நான் ஃபேஸ்புக்ல போனா அங்க கிடைக்கும் உங்களுக்கு தமிழ் சங்கம். எங்க போனாலும் சரி, நியூயார்க் தமிழ் சங்கம் இருக்கும், தாய்லாந்து தமிழ் சங்கம் இருக்கும். தமிழ் சங்கம் கான்டாக்ட் பண்ணி ஃபேஸ்புக்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு கேட்பேன். ரிப்ளை வராது. அப்படி ஒரு ஆளை பிடிச்சிட்டேன் நான், தனசேகரன் சொல்லி மியான்மர்ல. அவர் வந்து இருக்கு. இப்பதான் நாங்க ரீசெண்டா பிரிண்ட் பண்ணிருக்கோம். 1964 புக்லாம் இருக்காது, நாங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஆஹா அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து அவரை மீட் பண்ண போறோம். நான் எனக்கு மனசுல ஃபுல்லா இதான். நான் போன வந்து யானை விஷயமா போனேன். ஆனா என் மனசுல ஃபுல்லா இந்த புக்கு கிடைக்கணுமே சொல்லிதான் இருந்தது. இதுவும் யானைதான், இதுவும் யானை மாதிரி சொல்லுவாரு. என்ன வினையால் வினையாக்கி கோடலுக்கு வந்து நடைகவல் யானையால் யானை யாத்திரன்னு சொல்லிட்டு வினையால் வினையாக்கிக்கிறீங்க நீங்க. ஆமா, அப்சல்யூட்லி பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாமே அப்படிதான், வினையாக்கி கோடல் தான். ஃபிளைட்ல போகும்போது 2 தமிழியன்ஸ் இருந்தாங்க. அது கல்கட்டால இருந்து அங்கிட்டு போகும்போது பக்கத்துல இருந்தாங்க. அது 2 தமிழியன் கேட்டாங்க, எங்க போறீங்க, எதுக்காக போறீங்கன்னு சொல்லி. அப்ப நான் அவனை கேட்டேன் திருக்குறளை பத்தி. ஒருத்தனை பாத்ரூம் போயிட்டான். அப்ப ஒருத்தனை பேசினேன் திருக்குறள். அவனுக்கு திருக்குறள் தெரியல, திருக்குறள் கேள்விப்பட்டது இல்ல. யங்ஸ்டர், ஐ மீன் அடல்ட். நான் வாழ்க்கையில ஒரு தமிழனுக்கு திருக்குறள்ல கேள்விப்படாத தெரியாத ஒரே ஆள் அவன் தான். இன்னொருத்தன் பாத்ரூம்ல வந்தான். அவனுக்கு சொன்ன, உங்க ஃப்ரெண்டுக்கு திருக்குறள் தெரியும். உங்க தெரியாத திருக்குறள் அவனுக்கு தெரியும். தெரியாதா, ஏன்டா அப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்க சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தனசேகரன் ஹோட்டல்ல மீட் பண்ணி கரெக்டா அந்த டைம் வந்தாரு, புக்கை கொடுத்தாரு, போனாரு. இதுல என்ன வேடிக்கைன்னா, இங்க ஒரு கிறிஸ்டி வில்லியம்ஸ் ஒருத்தர் இருக்காரு, எங்க வைல்ட் லைஃப்ல ஒர்க் பண்ற ஒரு பயாலஜிஸ்ட், தமிழியன், கிறிஸ்டி வில்லியம்ஸ் சொல்லி WWF பர்மால ஒர்க் பண்றாரு. அவர்கிட்ட நான் பர்மால இருந்தப்ப இந்த புக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டேன். பாக்குறேன்னாப்ல. இந்த புக்கை நான் வாங்கிட்டு பர்மால இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு இமெயில், இது ஒரு அட்டாச்மெண்ட், இதோட போட்டோ போட்டு, டெல் மீ தி அட்ரஸ், வேர் ஷுட் ஐ சென்ட். வாங்கிட்டாரு. பட் அதை டைப் பண்ணோம். சரி, வாங்குறது பிரச்சனை இல்லை, டைப் பண்ணோம். இப்போ இதை ஸ்கேன் பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் இஃப் பர்மீஸ் ஸ்கேனர் இஸ் அவைலபிள் லாங்குவேஜ்ல, இது வந்து தமிழ்ல நல்ல வருது, உரையெல்லாம் வருது. இது பிக்கப் பண்றது கஷ்டமா இருக்கும். திஸ் ஹாஸ் டு பி, பட் ஐ வில் பி கோயிங் அகைன் டு மியான்மார் ப்ராஜெக்ட் விஷயமா. ஐ வில் கிவ் இட் டு சம்படி. ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி ஏபிள் டு டு இட். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பல மொழிகளில் இது மொழிபெயர்த்திருந்தாலும் அது மீண்டும் அதை ஒரு முறை வந்து பதிப்பு வர்றது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, மொழிபெயர்த்திருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் மத்தியிலையோ இதோடைய பயன்பாடு எப்படி இருக்குங்க? அறிஞர்கள் மத்தியில் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணி அதை இமெயில் பண்ணி அந்த டிஸ்கஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. how far it is popular or how far they are interested அப்படின்னு சொல்லி. மற்றபடி யூனிவர்சிட்டியில சப்ஜெக்ட் இருக்க, இப்போ தமிழ் சேர் ஒன்று வருது, டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். நான் இன்னொரு விஷயம், தமிழ் சங்கம் ஒன்று டார்கெட் பண்ணுவேன், இல்லைன்னா யூனிவர்சிட்டிக்கு போவேன். இப்போ தாய்லாந்துனா ஒரு யூனிவர்சிட்டி போனால் அங்கே ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போய் பார்ப்பேன், கேட்பேன் திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும். நீங்கள் உங்கள் கடையில் போய் விசாரிச்சு பிரயோஜனம் இல்லை. எதர் யூ கோ டு அ தமிழ் காலனி ஆர் தமிழ் சங்கம், அவங்களுக்கு தெரியும் whether it has been translated or not. இந்தோனேஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டேன் நான்.
அதுக்குன்னா ஒரு வாட்டி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போச்சுன்னா தமிழ் சங்கத்தை போய் பார்த்து அவங்கள பிடிச்சாங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டியில தமிழ் டிபார்ட்மெண்ட் சேர் இருக்கும், அவங்க கிட்ட போனா தே வில் பி ஏபிள் டு டெல் யூ. அசாமீஸ்ல நீங்க ஆன்லைன் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருந்த எவனோ தப்பு பண்ணா அதை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசாமீஸ்னு போட்டிருப்பாங்க டிரான்ஸ்லேஷன், காந்திலால் சர்மா நம்பர் 1 நம்பர் 2ன்னு போட்டு அதுக்கப்புறம் பாக்கிங்க. அப்போ அசாமீஸ்ல இருக்கா டிரான்ஸ்லேஷனு அப்படின்னு சொல்லிட்டு நான் அசாம்ல போன உடனே ஃபர்ஸ்ட் நான் யூனிவர்சிட்டியில போய் அந்த தமிழ் சேர் ஒருத்தர் இருந்தார், முத்துசாமியும் ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட மீட் பண்ணப்ப அவர் சொன்னார் அது தப்புங்க, டிரான்ஸ்லேஷன் அசாமீஸ்ல வரவே இல்லைன்னு சொல்லி. தேர் ஆல் போத் ஆஃப் தம் வேர் ஆக்சுவலி பெங்காலி டிரான்ஸ்லேஷன்ஸ். அதே மாதிரி அசாமீஸ்ல இன்னும் வரல. நீங்க உங்களுடைய அந்த திருக்குறள் அந்த மொழிபெயர்ப்பு தேடல் வந்து அமெரிக்காவில இருந்து என்ன பங்கு இருக்குது? அமெரிக்காவில் யாராவது உதவி பண்ணிட்டாங்களா? அந்த அனுபவம் என்ன இருக்கா? அமெரிக்கால என்ன அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ் தானே, ஒன்றும் there is nothing new. இப்போ எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சி ஃபாரின் கண்ட்ரி போச்சு இப்போ கிடைச்சுன்னா எனக்கு ஐ வுட் லைக் டு கோ டு கண்ட்ரி லைக் மியான்மார் ஆர் தாய்லாண்ட், இந்தோனேஷியா, வேர் தெர் இஸ் ஒன் லாங்குவேஜ், ஒரு கல்ச்சர். இப்போ அமெரிக்கா போனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் அட்வான்டேஜ் இருக்க போகிறதில்ல. பிகாஸ் அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ், அவங்க ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு, டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, தே கேன் ரெஃபர் டு. நான் கேக்குறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, நியூயார்க் தமிழ் சங்கம், ரீசெண்டா நியூயார்க் போயிருந்தப்ப தமிழ் சங்கத்தோட கான்டாக்ட் பண்ணிருந்தேன், மீட் பண்ணோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம விஓவில இருக்காரு இவரு முத்து பேரு மறந்து போச்ச, குவிஸ்ல ஜெயிப்பாரு, நிறைய போடுவாரு, முத்து வர முடியுது. முத்து வந்து he wanted me to conduct a quiz competition யூஎஸ்ல for children based on my illustration. நான் படம் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, 1330 குரட்பாக்களுக்கும். நீங்க முத்து நடராஜன் சொல்றீங்க? முத்து நடராஜன் ஹியூஸ்டன்ல இருக்காரு. ஹியூஸ்டன்ல இருக்காரு. அது நீங்க சொல்ற அதே குவிஸ்க்காக தான் நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம். அவர் குடும்பத்துல ஒரு ஒருத்தர் அந்த குவிஸ் ப்ரோகிராம்ல இங்கே இந்த குவிஸ்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவார். கரெக்ட். சரி சரி. அப்போ அவர் சொன்னாரு ஆன்லைன் பண்ணலாமேன்னு சொல்லி, ஓஎஸ் பண்ணலாமே, ஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்லிக்காப்ல, யூசிங் மை இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ரொம்ப நல்ல திருக்குறள் ஆர்வலர் அவரு. ஆமா ஆமா, அத தெரிஞ்சவர் டக்குன்னு ஆக்சுவலி நம்பர் 2 இந்த புதிர் போடுறதுல. சரி சரி சரி. எங்க இப்போதைய நம்பர் 2. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தமிழ்ச்சங்கங்கள் பல மாநிலத்தில் இருக்கு. நான் கூட ஆந்திரா போன உடனே முதல்ல தமிழ்ச்சங்கத்தை தான் நான் போய் பார்த்தேன். உடனே தெலுங்குல எனக்கு ஒரு 5 மொழிபெயர்ப்பு கொடுத்தாங்க, 5 நூல் ஒரே மொழிபெயர்ப்பு கொடுத்தாங்க. சங்கர் ராஜன் ஒருத்தர் பண்ணிருக்காரு, அது பொய்டிக் ஃபார்ம்ல பண்ணிருக்காங்க. நான் எங்க போனாலும் அந்த முதல்ல தமிழ்ச்சங்கத்தை தொடர்பு கொண்டு ஏதாவது திருக்குறள் இருக்கான்னு கேட்கறது என்னுடைய வழக்கம். அது மாதிரி நீங்க வந்து இப்ப இந்தியாவில் இப்ப இளங்கோ கேட்டாரு, மற்ற நாடுகள்ல நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாரு. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்களை நீங்க உங்ககிட்ட எந்தெந்த நூல்ல இல்லையோ எந்தெந்த மொழிகள் இல்லையோ நீங்க ஏதாவது தொடர்பு கொண்டீங்களா? அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ நானும் வந்து ஒரு நூலாசிரியர் தேடி போய் மற்ற ஸ்டேட்ல டிரான்ஸ்லேஷன் வாங்கியிருக்கேன் 3. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போய் வைப்பாங்க. பெங்காலி டிரான்ஸ்லேஷன் ஒன்று கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவரை தேடி நான் ஒரு வாட்டி கல்கட்டா போகும்போது பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. அவரோட பையன் யாரோ டெல்லியில படிச்சுட்டு இருக்காங்க, ஐஐடியில. அப்போ ஐ லெஃப்ட் அ நோட், நெக்ஸ்ட் டைம் டெல்லிக்கு வரும்போது வந்து பாருங்க சொல்லி. அவர் 2008ல அவர் வீட்டுக்கு வந்தாரு. ஹி கேவ் மீ 2 copies ஆஃப் ஹிஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஆன்லைன்ல நம்பர் கிடைச்சது, எங்க இருந்தோ டிரான்ஸ்லேஷன் கிடைச்சதுன்னு சொல்லி நம்பர் கிடைச்சது. எப்படி கிடைச்சது ஞாபகம் இல்லை, கான்டாக்ட் பண்ணேன். அவர் வீட்டில் வந்து மதிய உணவு அருந்தி அப்புறம் அவரை பைக்லேயே கொண்டு வந்திருந்தேன். ஐஐடியில இருந்து பைக்ல கொண்டு போய் விட்டேன். இப்போ அதை வந்து நான் ஆன்லைன் போடல, ஏன்னா பெங்காலி வந்து டைப் படிக்க யாரும் கிடைக்கல எனக்கு. என்னோட ஒரு ரிசர்ச் கார்ட்ட கொடுத்துருந்தேன், அவன் ஒரு 10 சாப்டர் பண்ணான். அந்த 10 சாப்டர் மட்டும் ஆன்லைன் போட்டிருக்கேன். இது ஒண்ணு. இன்னொன்னு கொங்கணி புருஷோத்தம் மல்லையா வந்து நான் பர்சனலா பார்த்தேன் கோயம்புத்தூர் போனப்போ. கோயம்புத்தூர்ல ஐ டோன்ட் ரிமெம்பர் வேர் ஆக்சுவலி ஐ சா ஹிம். கொச்சியிலயோ கோயம்புத்தூர்லயோ பார்த்து அவர் என்ன ஹோட்டல்ல வந்தாரு, சந்தோஷமா 2 காப்பி கொடுத்தாரு, ஒரு காப்பி கொடுத்தாரு. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதை வந்து வைஃப் டைப் பண்ணாங்க கொங்கனியா, தேவநாகரி ஸ்கிரிப்ட். சான்ஸ்கிரிட் ஸ்ரீராம தேசிகன்
அவர் வந்து கிரேட் ஸ்காலர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தெர் இஸ் எ விக்கிபீடியா பேஜ் ஆன் ஹிம். திருக்குறள் 4 அடியாறு, 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், அவையாறு பாடல்லாம் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு சான்ஸ்கிரிட்ல. அவரோட இருக்கிற அந்த மடத்துக்கோ ஏதோ ஒரு அக்ரஹாரத்துக்கோ நான் போன நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப வயசா உட்கார்ந்துருந்தாரு சேர்ல பேசிட்டு. அவர் வந்து சிடி கொடுத்தாரு. சிடியில அவர் பண்ண மொழிபெயர்ப்பெல்லாம் ஒரு சிடி. இதுல இருந்து காப்பி பண்ணிக்கலாம் சொல்லி இங்க வந்து பார்த்தா காப்பி பண்ண முடியாது. அது வந்து சாஃப்ட் காப்பீஸ், சாஃப்ட் ஃபாண்ட்ஸ், யூனிகோட் இல்லை. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒய்ஃப்ட்டு கொடுத்தேன். ஒய்ஃப் டைப் பண்ணாங்க. டைப் பண்ணிட்டு ஃபுல் அதுவும் போட்டோம். அருமையான குடும்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. அஷ்ரஃப் ஐயா, உங்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவில் திருக்குறளுக்காகவே வாழ்ந்து சமீபத்தில் மறைந்த ராமோகன் ஐயா அவர்களோட உங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருந்தது? அவர்களுடைய திருக்குறள் பணிகள் வந்து நீங்க எப்படி அதை வந்து அவரோட பேசியிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி முன்னாடி கேள்விப்பட்டது உண்டு, நிறைய கேள்விப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவரோட சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அவர் அந்த மீட்டிங்கில் வருவார்னு எதிர்பார்க்கல. செம்மல் முஸ்தபா அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண சென்னையில், இவரோட வீட்டிலே இவர் இருந்தப்ப அந்த வீட்டில் வந்திருந்தாரு இந்தியாவுக்கு. அப்போ டாலாக ஒருத்தர் இருந்தார். அப்போ தான் இந்த இன்டர்நேஷ்னல் திருக்குறள் ஃபவுண்டேஷனோட இந்த புக்கு எழுதி எனக்கு இந்த புக்கு முன்னாடிலாம் வாங்கணும்னு யோசிச்சிருந்தேன். கிடைக்காது, ஈஸி, நாட் ஈஸி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் இந்த புக்கை. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் லைக் அ பைபிள். அது இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தே ஹவ் சோசன் PS சுந்தரம்ஸ் டிரான்ஸ்லேஷன் as the translation. அது another thing. அது எப்படி என்ன பேசிஸ் செலக்ட் பண்ணான்னு தெரியல, பட் இட்ஸ் a good choice. அப்போ நான் வந்து செம்மல் முஸ்தாஃபா வந்து நான் எதாவது ஒரு பற்றி பேசணும்னு சொன்னப்போ நான் வந்து 4-5 டாபிக் கொடுத்துருந்தேன். அதில் அவர் வந்து மேத்தமெட்டிக்கல் மிரக்கிளை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த குரானையும் கரெக்ட் பண்ணி பேசினானா, பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த அவர் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச உடனே யார் செம்மல் முஸ்தாஃபா தண்ணியில வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. பிகாஸ் அந்த குரானோட கனெக்ஷன் வந்த உடனே அவருக்கு வந்து he was emotionally driven. அப்போ அவர்கிட்ட சொன்னாரு, நீங்க அஷ்ரஃப்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க அமெரிக்காவில் வந்து இந்த பேசுறதுக்கு, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அவர் கூட என்ன கொஞ்சம் கலந்த பேசின வாய்ப்பு உண்டு. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீங்க பண்ணிருக்க மாதிரி அவரை வந்து இந்த திருக்குறள்.netன்ற வெப்சைட்ல வந்து அந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள்லாம் கொஞ்சம் போட்டிருக்காரு, அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்புகளை. ஓஹோ, ஆமா, அதுதான் திருக்குறள்.net அப்படின்னு இருக்கும். அது அதாவது ஒரு லாங்குவேஜ் ஒரு வேர்ட்ஸ்க்கு பழைய லாங்குவேஜஸ் வரும் தானே? ஆமா ஆமா ஆமா. அது வந்து ஐ நோ சம் ஆஃப் தி லாங்குவேஜஸ் என்னோட டிரான்ஸ்லேஷன் நான் போட்டல இருந்து பிக் பண்ணி இருக்கு. என்ன போட்டுருக்காங்க, ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது மட்டும் எனக்கு தெரியுது, அது என்னன்றதா எனக்கு கேட்கணும். டிஃபரெண்டா போட்டிருக்காரு. இல்லைங்க, இந்த சமயத்துல நான் வந்து ராமோகன் ஐயாவோட என்னுடைய தொடர்பை பத்தி நான் கொஞ்சம் பதிவு பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. அவர் வந்து ஒரு 6-7 ஆண்டுகளா எனக்கு தொடர்புல இருந்தார். அவரு 7-8 ஆண்டுகளா 2012 இருந்தே அவர் தொடர்புல இருந்தாரு. பெசன்ட் நகர் வீட்டுல வந்து பல முறை அவர் சந்திச்சிருக்கேன் நான். அவர் வந்து இந்த சயின்ஸ் அறிவியலையும் தமிழ்ல கொண்டு போய் பள்ளிகளில சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தீராத காதல் அவருக்கு இருந்தது. அப்புறம் இந்த நூல் வந்து அவர் சொன்னார் 2000 ஆண்டு வந்து எனக்கு முதல்ல இந்த நூல் தமிழர் பண்பாட்டு கையேடுன்னு நீங்க இப்ப காமிச்ச அந்த நூல் வந்து 2008 வந்து கோயம்புத்தூர்ல கற்பகம் யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தர் வந்து அவர் வசந்தகுமார் அவர் எனக்கு முதல்ல காமிச்சாரு. கல்லூரிக்கு ஒரு முறை போய் அந்த மாதிரி காமிச்சாரு. அப்பதான் முதல் முறையை பார்த்தேன். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கோட்டு ஓவியம் போட்டு ரொம்ப அழகா பண்றீங்க நீங்க. அதை அமெரிக்காவில் பண்ணிருக்காங்க, அந்த குழு வல்லுநர் குழு பண்ணிருக்காங்க. அப்ப ராமோகன் ஐயா சொன்னாரு, இதை 2000 வச்சு காமராஜர் அரங்கத்துல சென்னையில வச்சு இதை நாங்கள் வெளியிட்டோம். 10,000 பிரதிகள் வந்து நாங்க போயிடுச்சு, எல்லா தமிழர்கள்ட்டையும் இருக்கு அப்படின்னாரு. இதை மீண்டும் நாங்க பதிப்புக்குன்னு பாக்குறோம் அப்படின்னாரு. அப்புறம் தான் நாங்க சிவகாசியில நான் 2 தொடர்புகள்லாம் கொடுத்து நீங்க பாருங்க ஐயா அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, சிவகாசியில பிரிண்ட் பண்றாங்க, ஆனா அது பிரிண்ட் வந்து இங்க பண்ணோம்னா ஒரு 1/2 இன்ச்சு அதிகமா போயிடும். நாங்க வந்து அதே பைபிள் பிரஸ்லயே பைபிள் பேப்பர்ட்டே கொடுத்து அங்கதான் நாங்க அடிச்சோம். அதனாலதான் அங்க இருக்க அந்த பேப்பர் வேற எங்கேயும் வெளியே கிடைக்காது. இந்தியாவில் கிடைச்சா கூட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமா போயிடும், அந்த அளவுக்கு வெயிட்டா போயிடும், நான் அங்கேயே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அப்புறம் அண்மையில் தான் அவர் வந்து அவருடைய பிறந்த ஊர்ல கானாடு காத்தான்ல வந்து நம்ம நண்பர் பார்த்தசாரதி அந்த விழாவில் கலந்துக்கிட்டாரு. டிசம்பர்ல அந்த விழா நடந்தது. ஐயா வரதா இருந்தது. 12/12/2019 அன்னைக்கு நம்ம விட்டு அவர் பிரிஞ்சாரு. ஆனால் ஐயா வந்து திருக்குறளுக்காக மிகச்சிறந்த பணி பண்ணிருக்காரு. அந்த மறைந்தவுடன் தான் பார்த்தசாரதி வந்து இளங்கோ
வந்து இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் இருக்கக்கூடிய நூல்லாம் கலெக்ட் பண்ணுன்னு அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் இளங்கோ. அது வந்து நாங்க முயற்சி ஆரம்பிச்சோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல. அந்த நோக்கம் என்னன்னா, இப்போ அஷரஃப் ஐயா செஞ்சிட்டு இருக்க மாதிரி உலக மொழிகளில் இருக்கின்ற திருக்குறளை ஓரிடத்தில் வைத்து ஒரு கண்காட்சி ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அது எதனால் அதை கண்காட்சி ஆக்கணும்னா, அது ஒரு அழகுபடுத்துறதுக்காக மாத்திரம் இல்லை. அதை வந்து பார்க்கின்ற இன்றைய இளைய சமுதாயம் அவர்களுக்கு வந்து திருக்குறளுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் பெருமையும் அதை வந்து கொண்டு சேர்க்கணும். ஏன்னா ஒரு ஒரு அவசியம் இல்லாம ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இத்தனை மொழிகள்ல வந்து அதை மொழிபெயர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போனோம், இளைய சமுதாயத்தினர். அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியமான, ஏன்னா நம்ம திருக்குறள் சொல்லும்போது சில நேரத்தில் அவங்க வந்து என்ன பெரிய திருக்குறள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை போக்கி இல்ல, திருக்குறள் வந்து அதுல வந்து நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கிறதுனாலதான் இத்தனை மொழிகள் அது இருக்குது. அதை வந்து நீங்க படிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கணும்ன்றது அதோட நோக்கம். அது ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு முறை பேசுவோம். அது என்ன, அது வந்து இன்னும் ஒரு முழுமை அடையாத ஒரு சூழல் இருக்குது. அதனால அப்பதான் அந்த தேடல் அவங்க வந்து அஷ்ரஃபா வந்து அவங்க அவங்களுடைய ரேடார்ல நீங்க வந்தீங்க. அப்பதான் அஷ்ரஃப் வந்து வருடம் ஆமா அந்த ரேடார்ல தான் வந்தாரு அவரு. ஆமா, அப்பதான் பார்த்தசாரதியும் இளங்கோ அந்த தேடல்ல போகும்போது அஷ்ரஃபுடைய பேர் அவங்களுக்கு கேள்விப்பட்டது. அப்புறம் நம்ம சந்திச்சோம். இந்த வருடம் நீங்க சொல்லக்கூடிய அதே லைன்ல இந்த வருடம் சென்னை புத்தக காட்சியில வந்து என்னென்ன மொழிகள் இருக்கோ கீழடியும் ஈரடியும் தான் புத்தக கண்காட்சியுடைய தீமா இருந்தது இந்த வருஷம். அப்ப வந்து இந்த பல்வேறு மொழியில வந்து திருக்குறள் இருக்கிறது வந்து நம்ம அங்க பெருசா பிரிண்ட் பண்ணி அங்க டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் உடனே வேற யார்கிட்ட போக முடியும், அஷ்ரஃப் தான் வந்து அஷ்ரஃப் நீங்க கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பாரதி புத்தகாலயம் திரு நாகராஜன் வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அஷ்ரஃப். ஒரு ஸ்கேன் இமேஜஸ் வேணும்னு சொன்னாரு, ஹை ரெசல்யூஷன்ல. அப்போ ஒவ்வொரு புக்கா எடுத்து கவர் பேஜஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சேன். ஃபார்ச்சுனேட்லி அந்த வருஷம் எனக்கு என்ன ஒரு பேசுறதுக்கு அழைச்சிருந்தாங்க. அதனால நான் ஐ வாஸ் ஏபிள் டு சி எங்க போட்டிருக்கான்னு சொல்லி பெருசா போட்டிருந்தாங்க. போட்டிருந்தாங்க. ஒரு லொக்கேஷன் சரியா அமையல. அது கொஞ்சம் இன்னும் சிஸ்டமேட்டிக்கா பண்ணோம்னா ஒவ்வொரு படமா போட்டு அது கீழே ஒரு நோட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு முதல் முயற்சி 3 அடிக்கு 3 அடி அந்த மாதிரி 4 அடிக்கு 3 அடி அந்த மாதிரி உயரமா பெரிய பதாகைகளா வச்சு நல்லா போட்டிருந்தாங்க. லொகேஷன் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் மோர் டீடைல்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த பிரிண்ட் எடுக்காம ஃப்ளெக்ஸ்ல பிரிண்ட் எடுக்காம ஒரு டிவி ஸ்கிரீனை வச்சா போதும். டிஜிட்டலா உங்களுக்கு ஒவ்வொன்னா போடலாம். புரியுது. ஒரு 6 ஒன்னா காட்டலாம், அப்புறம் ஜூம் பண்ணி காட்டலாம். அப்படி இன்ஃபர்மேஷன் ஆளுங்களோட ஐ கேட்சிங்கா இருக்கும். புரியுது. நல்ல கருத்தாக்கம். இறுதியா ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன் என்னோட சைட்ல இருந்து. இப்போ இந்த திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பல நூல்கள்ல பல மொழிகள்ல இருக்குது, அதெல்லாம் நமக்கு பெருமை தான். ஆனா அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லா நாடுகளுக்கும் நாம் எப்படி எடுத்துட்டு போறது? அதை வந்து நம்ம பெருமையா எடுத்துட்டு போக வேண்டாம், நம்முடைய ஒரு நல்ல ஒரு பண்ணது பெஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற சிறந்த கருத்துக்களை மற்ற நாடுகளுக்கும் அந்த நாடுகளில் இருக்கின்ற சிறந்த கருத்துக்களை நமக்கும் ஒரு நல்ல ஒரு பரிமாற்றமாக எப்படி கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? அது என்னன்னா கம்பேரிட்டிவ். கிரீக்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கல. நான் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸ்டோயிக் பிலாசபிக்கும் திருவள்ளுவரோட பிலாசபிக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கு. அறத்தான் வருவதே இன்பம், அவங்க அந்த ஸ்டோயிக்ஸ்ல மெயின் இதே தான், அறத்தான் வருவதே இன்பம் சொல்லி. அப்புறம் இந்த ரெசிப்ராசிட்டி, அந்த கோல்டன் ரூல் ஆஃப் ரெசிப்ராசிட்டி, அந்த இன்னாசை மேல வர்ற 2-3 குறட்பாக்கள், அது ஃபுல்லா நீ என்ன நினைக்கிறியோ மற்றவங்களுக்கு தீர்ந்து நினைக்கிறியோ அது அவங்களுக்கு செய்யாத அப்படிங்கிற அந்த சொல்லு வந்து அதெல்லாம் கிரீக்ல இருக்கிறது. இது வரைக்கும் கிரீக் டிரான்ஸ்லேஷன் வந்த மாதிரி தெரியல. அது டிரான்ஸ்லேஷன் வந்தா மட்டும் போதாது, அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஹேஸ் டு பி டன் பை அ லோக்கல் ஸ்காலர் ஹூ நோஸ் அபவுட் கிரீக் லிட்ரேச்சர் ஹிஸ்டரி. அதை கம்பேர் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்ததுன்னா, இல்லை அந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் புக் வந்தாலே போதும், டிரான்ஸ்லேஷன் அவசியம் கிடையாது. எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு நம்ம தமிழர்கள் வந்து ரோம் நாட்டோட ரொம்ப நாளா தொடர்பு வச்சிருந்தாங்க, இருந்தது. நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. கிரீக்கோ ரோமன் லிட்ரேச்சர் வந்து ஒரு கேட்டகரி மாதிரி, வெரி இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன். கிரீக் அண்ட் ரோமன் லாங்குவேஜுக்கு கனெக்ஷனு, அரபிக் அண்ட் பெர்ஷியனுக்கு கனெக்ஷனு, தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது ரெண்டும் ஒரே ஃபேமிலி.
கிரீக் தான் கொஞ்சம் ஓல்டு, எப்பயுமே இங்கேருந்து அங்கே போவோம். கிறிஸ்டியானிட்டி அங்கேருந்து இங்கே வந்தது, பட் இட் வாஸ் இன் கிரீக். போப்பெல்லாம் இப்போ இட்டாலியில் இருக்காங்க, லாட்டின் ஏரியா. பட் நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிரீக்கில். நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் திருக்குறளுக்கும் ரொம்ப கான்செப்சுவலாக ரொம்ப தொடர்பு இருக்குமா தெரியல. அதனால் எந்த நாட்டிலையும் அந்த மொழியில் இருக்கிற எத்திக்கல் ஒர்க்ஸோட அவங்களோட பண்பாட்டோட கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் லெவல் திருக்குறள் இஸ் கம்பேரபிள் வித், தட்ஸ் ஒன் குட் அட்வான்டேஜ் ஆஃப் திருக்குறள். கம்பேரபிள் வித் எனி எத்திக்ஸ் ஆர் ஜெனரலி காமன். அது வந்து ரொம்ப பொருந்தும், வேற எந்த நூல்லையும் அந்த மாதிரி கிடைக்காது. இப்போ காமத்து அறத்துப்பால்னா தம்மபாதா. இஃப் யூ ஆஸ்க் மீ, தி க்ளோசஸ்ட் சிமிலர் டு அறத்துப்பால் இஸ் தம்மபாதா, புத்த மதம். பொருட்பால்னு எடுத்தீங்கன்னா மெயினா அந்த அரசியல் எல்லாமே, அரசியல் நட்பு, இது ரெண்டுக்குமே அனலெக்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷியஸ். காமத்துப்பாலுக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. உலகம் பூரா கவிதைனாவே காமத்துப்பால் தான், இன்பத்துப்பால் தான். அதனால இதை கொண்டு போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பண்ணா அந்த நாட்டுல இன்ட்ரெஸ்ட் வரும். அது தட் இஸ் ஒன் வே ஆஃப் டீலிங் வித். நம்ம ஊர்ல இருக்கிற ஆளு பண்ணக்கூடாது. பீப்புள் தேர், ஒரு தமிழ் சேர் ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்களேன், தமிழ் டிபார்ட்மெண்ட் சேர், அவங்கள என்கரேஜ் பண்ணா செய்வாங்க. they will be very interested. இல்லை, ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இப்போ செயின்ட் லூயிஸ் மிசௌரின்ற ஊரில் வந்து ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க ரொம்ப தமிழ் உணர்வு உள்ள குடும்பம். அவங்க 2 பையனுங்க, அவங்க 2 பேருக்கும் அவங்க நிறைய தமிழ் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருக்குதுன்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பையன் +2 முடித்தான். அவன் வந்து அவன் வந்து பேச சொல்லி கூப்பிட்டாங்க அந்த 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 பட்டமளிப்பு விழாவில். இங்கே +2க்கு ஒரு கிராஜுவேஷன் நடக்குது, ஹையர் செகண்டரிக்கும். அந்த கிராஜுவேஷன்ல இவன் ஒரு 5 நிமிஷம் பேசினான். அப்படி பேசும்பொழுது அதுல வந்து ஒரு திருக்குறளை எடுத்து சொன்னான். இது வந்து அவன் பட்டமளிப்பு விழா. அதுல வந்து அவன் சொல்றான், கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக அப்படின்ற திருக்குறளை அழகா தமிழ்ல சொல்லி, எவ்வளவு ஒரு 2000 அமெரிக்கர்களும் தமிழர்களும், அந்த சின்ன சின்ன கொஞ்சம் பேர் தான் தமிழர்கள் இருப்பாங்க, மீதி எல்லாமே அமெரிக்கர்கள் தான். அந்த ஒரு விழாவில் இந்த பையன் வந்து எடுத்து சொல்லும் பொழுது அதை பார்க்கறதுக்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா அதை எத்தனை பேர் வந்து அவனை அதை பத்தி மேலும் பேசினாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டாங்கன்றது நானும் கேட்கல. ஆனா இந்த மாதிரி நம்ம தமிழர்களே வந்து சில நேரத்துல இதை எடுத்து சொல்லும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்களும் இதை அது ரெசிப்ரோக்கலா அவங்களும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதே மாதிரி எங்க இதுலயும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இது வந்து நான் சொல்றது ஒரு +2 படிச்ச பையன். இன்னொரு பையன் இருக்கான், அதே 5வது படிக்கிற பையன். அவனும் அவனுடைய பள்ளியில ஒரு நிகழ்ச்சியில ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நிறைய நடக்குது, அங்கங்க நடக்குது. ஆனா இந்த மாதிரி வெளிக்கொண்டு வரும் பொழுது அதை கேட்பவர்கள், இங்க நம்ம மொழியிலயும் நம்ம எத்திக்கல் இதுலயும் இதெல்லாம் இருக்குதே அப்படிங்கிற ஒரு கருத்து வரும் பொழுது கண்டிப்பா நீங்க சொல்றது நடக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்ப இதுல கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா, இப்ப டென்மார்க்ல வந்து நண்பர் ஒருத்தர் வந்து முகநூல் வழியா அறிமுகமானாரு. கஜேந்திரன் நாகலிங்கம்னு பேரு, ஒரு இலங்கை தமிழர். அவரு அங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இருக்காங்க. இப்ப டென்மார்க் மொழியில SM டயஸ் அவர் பண்ண நூலையும் ஒரு துணை நூலா வச்சுக்கிட்டு மற்ற மொழிபெயர்ப்பு அஷப் இணையதளத்தில் கூடிய மொழிபெயர்ப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு டேனிஷ் லாங்குவேஜில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இது முன்ன அஷப் சொன்ன மாதிரி இது எல்லாமே அங்கங்க தனிப்பட்ட தன்னார்வலர்களால தமிழர்கள் அங்கங்க இருக்காங்களா அவங்களால பெரும்பாலும் அப்படி நடந்துட்டு இருக்கிறது. இப்போ செம்மொழி ஆய்வு நிறுவனம் தலையெடுத்து அவங்க சில மொழிபெயர்ப்புகளுக்கு வந்து உரிய முறையில் வந்து அறிவிச்சு, இந்த மாதிரி இந்த மொழியெல்லாம் நம்ம கொண்டு வரலான்னு இருக்கோம், நீங்க இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இது நீங்க மொழிபெயர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு பண்றாங்க. செம்மொழி ஆய்வு நிறுவனம் கொஞ்சம் சிறப்பா இந்த துறையில அவங்க செயல்பட்டாங்கன்னா இன்னும் மிகுந்த பெரிய தாக்கத்தை கொண்டு வர முடியுங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குங்க. ஐயா, நிறைவா எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க ஐயா, உங்க கருத்துக்களை. இல்லை, இப்போ ரீசெண்டாக இவங்க பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஃபாரினர் பண்ணுறாரு. அது வந்த மாதிரி தெரியல. ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன், எப்போ வரும்னு தெரியல. ரெண்டாவது, மற்ற மொழி நான் சொன்ன மாதிரி இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் வேணும். அது இருந்தால் தான் தட் இஸ் த வே டு கோ. திருக்குறள் ஹேஸ் காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் இட் கம்பேர் பண்ணுறதுக்கு. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் லெவலில் போனால் தான் பெஸ்ட்டு.
சில ரெண்டு மெயின் லாங்குவேஜஸ்ல 2-3 மெயின் லாங்குவேஜஸ்ல வரல. கிரீக் ஒன்று, அப்புறம் ஹீப்ரு, அப்புறம் பார்சி அதாவது பெர்ஷியன் லாங்குவேஜ். இது 3லயும் மெயின் லாங்குவேஜஸ்ல இன்னும் வரல பாப்புலர் லாங்குவேஜ். தாய் லாங்குவேஜும் ஏன் இவ்வளவு நாளா பண்ணலன்னு தெரியல எனக்கு. எஸ்பெஷலி when there is lot of similarity between Dhammapada and Arathupal. முன்னாடி பண்ணிருக்கணும். அது டிரான்ஸ்லேட்டர் I don't know whether he was able to refer cross code footnoteல போடணும். நிறைய இருக்கு தம்மபாதாவுக்கும் அரத்துப்பாலுக்கும். தம்மபாத 323 குரட் ஸ்லோகாஸ், 380. அவ்வளவுதான் வித்தியாசம். மகிழ்ச்சி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இது தொடர்பான மொழிபெயர்ப்பு அல்லது தொடர்பா? இல்லைன்னா நான் வந்து உங்களுடைய தன்மை உரக்குறிப்பை பார்க்கும்போது அதில் நீங்கள் வந்து ஒரு 4-5 ஏரியாவில் வந்து நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. உலக நீதி இலக்கியங்கள், உலக சமயங்கள், அதை பற்றி எல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. நூல் ஒன்று எழுதிட்டு இருக்கதான் நான் அறிகிறேன். அந்த நூல் வெளிவரும்போது அதை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். நமது அந்த நூல் வரும்போது நீங்கள் இப்போ சொன்ன அந்த கிரீக் மற்றும் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மற்ற மொழிகளில் உள்ள நீதி இலக்கியங்களையும் நீங்கள் தொடர்பு பண்ணி எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது வரும்போது அது ஒரு பெரிய தாக்கத்தை, ஏன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அது விரிவாக இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதே மாதிரி நீங்கள் கால்நடை மருத்துவருங்கிற முறையில் நீங்கள் வந்து இதில் திருவள்ளுவர் உயிரினங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு, தாவர விவரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு விலங்கியல் நிபுணரா விலங்குகளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, வள்ளுவர் சொல்லக்கூடிய நிறைய இடத்துல வந்து ஓமை சொல்லும்போது விலங்குகளை வந்து வள்ளுவர் வந்து மேற்கோள காமிச்சிருக்காரு. இந்த விலங்குகளுடைய நடவடிக்கைகள், வள்ளுவர் எடுத்த அந்த ஓமைகள், இதை பற்றி நம்ம சிறப்பாக பேசுவோம், இன்னொரு முறை பேசுவோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டதுக்கு வலைத்தமிழ் வள்ளுவர் குரல் குடும்பம் இருவரின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்திப்போம். நன்றி. வணக்கம். பொதுவாக எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, திருக்குறளை இது வரைக்கும் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்கிற அந்த கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா இதை வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு டேலி பண்ணி யாரும் ஒரு ரெக்கார்டு வைக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 40 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது சரியான கருத்து. 40க்கு மேலே இருக்கலாம். என்னோட லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40. இது 3ஆக பிரிக்கிறேன். நான் இப்போ லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்தியன் லாங்குவேஜஸ், ஏஷியன் லாங்குவேஜஸ், யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். அதில் இந்தியன் லாங்குவேஜஸ் ஒரு 14, யூரோப்பியன் லாங்குவேஜஸில் ஒரு 14 இருக்குது. ஏஷியன் லாங்குவேஜஸில் ஒரு 12-11 இருக்கலாம். லிஸ்ட்டில் 11 போட்டிருக்கேன். டோட்டல் வந்து 39, ஒரு க்ளோஸ் டு 40 லாங்குவேஜஸில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க என்பதில் சந்தேகமே இல்லை. முதலில் ஐரோப்பிய மொழிகளை எடுத்துக்கொள்வோம். ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 1971 வந்தது. இது வரைக்கும் ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் வந்திருக்குது. ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, பல மொழிகளில் திருக்குறள் இது வரைக்கும் ஒரே ஒரு மொழிபெயர்ப்பை தான் கண்டுள்ளது. அதில் பர்மீஸ் உட்படும். அப்புறம் ஸ்பானிஷ், தாய், ஜெக் லாங்குவேஜ், டச் லாங்குவேஜ், ஃபினிஷ், இன்னும் சில மொழிகளில் இதுவரைக்கும் திருக்குறள் ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் வந்திருக்குது. 1971 வந்த இந்த ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனை தான் நான் வந்து ஆன்லைன் போட்டிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் ஸ்வீடன்லேங்கிறது பியான்கிறவர் இந்த நூலிலிருந்து ஒவ்வொரு பக்கமாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சார். அதை தான் நான் ஆன்லைன் போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்த மொழி வந்து பாலிஷ் லாங்குவேஜ். பாலிஷ் லாங்குவேஜில் வந்து இதுலேயும் 2 மொழிபெயர்ப்புகள் இது வரைக்கும் வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உமாதேவி வண்டின்னு சொல்லி 2 பேர் ஜாயிண்ட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணது. அதோட சாஃப்ட் காப்பி என்று இருக்குது. அடுத்தது வந்து 2வது 1977லேயும் 1998 ஒரு ரீப்ரிண்ட்டு வந்தது, 2nd எடிஷனாக. இந்த 2வது டிரான்ஸ்லேஷன் தான் நான் இன்டர்நெட்டில் போட்டிருக்கேன். இந்த புக் எனக்கு கடந்த வருஷம் தான் வந்தது.
வந்து சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி வெறும் இன்டர்நெட்டில் செலக்ட் பண்ண வேர்சஸை எடுத்து ஆன்லைன் போட்டேன். முழுவதுமான அந்த முழு நூலை இது வரைக்கும் நான் இன்டர்நெட்டில் போடலை. இப்போ ரஷ்யன் லாங்குவேஜஸ் எடுத்துக்கோமே, இதில் 4 டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். இதில் வந்து இந்த கடைசியாக லிஸ்ட் பண்ணிருக்கு 1991 விட்டாலி ஃபோர்னுக்கி என்பவர் மொழிபெயர்ப்பை தான் நான் என்னுடைய வலையில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 7-8 வருஷம் 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு சாஃப்ட் காப்பி அப்படியே அனுப்பிச்சார். அவரோட வெப்சைட்டில் போட்டிருக்காரு திருக்குறளை. நான் சர்ச் பண்ணும்போது கிடச்சிது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 3வது டிரான்ஸ்லேஷன் புர்பா அப்படிங்கிறவர் பண்ண டிரான்ஸ்லேஷன் வந்து ராஜாஜியோட த கிரேட் புக் ஆஃப் திருவள்ளுவர்ங்கிற அந்த புக்கை வந்து ரஷ்யன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. அது ஆன்லைன் இருக்கு ஃபுல்லாக. 555 குரட்பாக்களை மொழிபெயர்த்தார் ராஜாஜி. அந்த 555 வேர்சஸும் அப்படியே ரஷ்யனில் இருக்குது இந்த வெப்சைட்டில். ஃபுல் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே அப்படியே இந்த வெப்சைட்டில் இருக்குது. ராஜாஜியோட புக் ரொம்ப பாப்புலர். இன்னொரு லாங்குவேஜில் ஒரியன் லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதை பின்னாடி சொல்கிறேன் நான். அடுத்தது வந்து ஜெர்மன் ஜோஷ். இதில் வந்து ஒரு 7 டிரான்ஸ்லேஷன்ஸாக இது வரைக்கும் வந்திருக்கு ஜெர்மன் லாங்குவேஜில். அதில் 5வது லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லலிதாம்பாள். இவங்களோட மொழிபெயர்ப்பை தான் நான் ஆன்லைன் போட்டிருக்கேன். இந்த புக்கு வந்து எங்களோட ரெஸ்கியூ சென்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு வாலண்டியர், ஒரு இன்டர்ன் எனக்கு அனுப்பிச்சது. இதை தான் நான் ஆன்லைன் போட்டிருக்கேன். அடுத்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். இங்கிலீஷ்க்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் பிரெஞ்சு மொழியில் தான். ஒரு 14-15 மொழிபெயர்ப்பாக வந்திருக்கணும். என்னோட லிஸ்ட்டில் 14 டிரான்ஸ்லேஷன்ஸ் சோஃபார். இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்க 8வது மொழிபெயர்ப்பு தான் நான் என்னுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கேன். இந்த 8வது மொழிபெயர்ப்பு இஸ் பப்ளிஷ்ட் பை ஏஷியன் எஜுகேஷனல் சர்வீசஸ்ன்னு சொல்லி அங்கே போப்போட டிரான்ஸ்லேஷன் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நிறைய புக்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்களோட பப்ளிகேஷன் தான். நான் டெல்லியில் வந்ததுக்கப்புறம் வாங்கி டைப் அடித்து ஆன்லைன் போட்டது. கடைசியாக இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட், மோர் தென் 100 டிரான்ஸ்லேஷன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. 1794 2016 வரைக்கும் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. லேட்டஸ்ட்டாக 2016 வந்தது வந்து காசி பாண்டியன் ஒருத்தர், அலைட் பப்ளிஷர்ஸ் லிமிடெட், அவங்களோட பப்ளிகேஷன். நான் ரீசெண்டாக மெட்ராஸ் சென்னை புக் ஃபேர் போனப்போ பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருக்குறள் வந்து ஒரு செலெக்ஷன்ஸ் பண்ணார். பப்ளிஷாக வந்தது வந்து ஒருத்தர் கிண்டர்ஸ்லி அப்படிங்கிறவரது 1794 ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சருங்கிற அப்படி ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணார். எல்லா லாங்குவேஜ்லேருந்து எடுத்து இன்க்ளூடிங் தமிழ் எத்திக்கல் சேயிங்ஸை மட்டும் எடுத்து ஒரு பப்ளிகேஷன் போட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன். எல்லிஸு, ஜியு போப்பெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வலது பக்கம் நான் காட்சியிருக்க வந்து 2015 கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க திருக்குறளை. அடுத்தது ஆசிய மொழிகளுக்கு வருவோம். ஆசிய மொழிகளில் முதல்ல நான் சொல்கிறது வந்து ஃபிஜியன் லாங்குவேஜ். ஃபிஜியன் லாங்குவேஜ் இது வரைக்கும் அகெயின் 2 டிரான்ஸ்லேஷன்ஸ். சாமுவேல் பெர்விக்னு ஒருத்தர் பண்ணார். அடுத்தது வந்து பால் கெராட்டின்னு சொல்லி, அந்த பால் கெராட்டியோட டிரான்ஸ்லேஷனை வந்து ஒருத்தர் வந்து எனக்கு போஸ்டில் அனுப்பிச்சாங்க. நான் இன்டர்நெட்டில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் போட்டிருக்கும் போது அதில் ஃபிஜியன் இல்லைங்கும்போது இதை எனக்கு 2 காப்பியை எனக்கு அனுப்பிச்சாங்க. அடுத்த ஆசிய மொழி மலேயன் லாங்குவேஜ், வெரி இம்பார்ட்டன்ட் மேஜர் லாங்குவேஜ். மலேசியாவில் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்த டிரான்ஸ்லேஷன் 1964. இதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்சது அதுதான். அந்த லெஃப்ட் சைடில் இடது பக்கம் காட்டியிருக்க அதோட புக்கோட கவர் பேஜ். வலது பக்கம் மலேசியாவில் இருக்க தமிழ் சங்க மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க 2010. அந்த மாநாடு நடத்த ப்ரொசீடிங்ஸில் திருக்குறளை சைனீஸ் அண்ட் மலே இந்த 2 லாங்குவேஜில் வந்த டிரான்ஸ்லேஷன்ஸை பிரிண்ட் பண்ணாங்க அந்த மேனுவலில், அந்த ப்ரொசீடிங்ஸில். அதை எனக்கு அனுப்பிச்சாங்க. அதனால் எனக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். அந்த ஒரு புக்கில் சைனீஸும்
அப்புறம் இந்த லாங்குவேஜும் கிடச்சிது, மலே லாங்குவேஜும். அடுத்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், எகெயின் 2 டிரான்ஸ்லேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 1980 சுசோ மாட்சுனாகாங்கிற ஒருத்தர் பண்ணார். நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கேன். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்த, தமிழ்நாட்டில் வந்தது, தமிழ் படித்தது. அவர் வந்து இந்த முத்துங்கிற ஒரு சேலத்தில் இருக்கிற முத்துங்கிற ஒரு எஸ்எம் முத்துங்கிற ஒரு தமிழ் அறிஞரை சந்தித்ததையும், அவர் மூலமாக அவரோட ஊக்குவித்தனால அவர் வந்து மொழிபெயர்த்த திருக்குறளை வந்து, திருக்குறள் மட்டும் இல்லை மற்றும் சில இலக்கியங்கள்லையும் ஜாப்பனீஸ் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு மாட்சுனாகா. என்கிட்ட இருக்கிறது, இது வரைக்கும் நான் இன்டர்நெட்டில் போடல, தாக்காஹாஷியோட 2வது டிரான்ஸ்லேஷன் 1999 வந்த ஒரு டிரான்ஸ்லேஷன். இது வந்து ஒருத்தர் வந்து ஏர்மெயிலர் அனுப்பிச்சார் ஜப்பான்லேருந்து. அவரை வந்து கரடிகள் மாநாடு ஒன்றில் வந்து இட்டலியில் சந்தித்த ஒரு ஜப்பானிய நண்பரை அவர் எனக்கு அனுப்பிச்சு. இது வரைக்கும் நான் டைப் பண்ணி போடலை, கூடிய விரைவில் போட்டுருவேன். அடுத்தது சைனீஸ் லாங்குவேஜ், அதுலேயும் 2 மொழிபெயர்ப்புகள். இதில் ஃபஸ்ட்டு 1967, அடுத்தது 2015 வந்தது. இந்த 2015 வந்த 2 டிரான்ஸ்லேஷன் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபோட்டோ காப்பி, 2வது வந்து புக்கு. இந்த 2வது டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சது. தைவானீஸ் போயட் யூசி அவரோட உதவினால் இந்த மொழிபெயர்ப்பு வெற்றிகரமாக நடந்தது. ரொம்ப பாப்புலர். இட்ஸ் அவைலபிள் நவ். இங்கே வேணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களோட பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி வாங்கிக்கலாம். அடுத்தது அரபு மொழியில், இதுலேயும் 2 டிரான்ஸ்லேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று 1980 யூசுஃப் கோகான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யூஆஸ் தி ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் உருது, பர்ஷியன் அண்ட் அரபிக் 3 லாங்குவேஜஸ்க்கு அவர் தான் ஹெச்ஓடி ஜமாலியா காலேஜில். அவர் எங்கள் அப்பா வந்து மெட்ராஸ் நியூ காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க கோக்கன் சாஹிப் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி. 2வது அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் 2013 ஜாகிர் ஹுசேன் என்பவர் தமிழிலிருந்து அரபு மொழிக்கு மொழிபெயர்த்தார். யூசுஃப் கோகான் ஃபஸ்ட்டு வந்து அவர் முதல்ல பண்ணும்போது அவர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து எடுத்து பண்ணார். அவருக்கு தமிழ் தெரியாது. ஜாகிர் ஹுசேனுக்கு தமிழ் தெரியும். அவர் வந்து சின்ன சுருக்கமாக திருக்குறள் மாதிரியே இன் வேர்ஸ் 2 லைனில் அருமையாக மொழிபெயர்த்திருக்காரு. இவர் எங்களோட வள்ளுவர் குடும்பத்தில் ஒரு மெம்பர், இவர் உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன். அடுத்து இந்திய மொழிகளுக்கு வருவோம். முதல்ல கொங்கணி பாஷை. கொங்கணி மொழியில் இது வரைக்கும் 2 மொழிபெயர்ப்புகள், எகெயின் 2 டிரான்ஸ்லேஷன்ஸ். 2ல் ஃபஸ்ட்டு வந்து புருஷோத்தம் மல்லையாங்கிற ஒருத்தர் பண்ணார் 2002. அவரை நான் வந்து கேரளாலேயோ கோயம்புத்தூர்லேயோ போய் மீட் பண்ணியிருக்கேன். அவர் பர்சனலாக எனக்கு ரொம்ப சாதுவான மனுஷன். அவர் வந்து ஒரு பர்சனலாக ஒரு காப்பி எனக்கு கொடுத்தாரு. அதை டைப் பண்ணி உடனே ஆன்லைன் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதம் தான், கடந்த வாரமாக 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன், சுரேஷ் குண்டு அமோங்கர் அப்படிங்கிறவர் அவரும் மொழிபெயர்த்திருக்காரு. எந்த பப்ளிஷர் எந்த வருஷம் தெரில, விக்கிபீடியா பக்கத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்து மராத்தி லாங்குவேஜ். மராத்தி லாங்குவேஜில் மறுபடியும் 2 டிரான்ஸ்லேஷன்ஸு. 1948 ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்ற அடுத்த வருடமே பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த புக்கு. இதை எழுதின ஒரு மொழிபெயர்த்தவர் பேர் வந்து சானே குருஜி. சானே குருஜி வந்து மகாராஷ்டிரிய மாநிலத்தில் ஒரு புகழ்பெற்ற மனிதர். அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர், எம்ஏ ஃபிலாசபி படித்தவர். அவர் வந்து பிரிட்டிஷர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு. அந்த 15 வருஷத்தில் முதல்ல அவர் மகாராஷ்டிராவில் இருக்கும்போது அவரோட வந்து ஜெயில் கம்பேனியன் வந்து ஆச்சாரியா வினோபாபாவே. இந்த ஆச்சாரியா வினோபாபாவே பகவத்கீதையோட லெக்சர்லாம் டிஸ்கோர்ஸ் பண்ணுவார் ஜெயிலில் இருக்கும்போது. அதை அப்போ வந்து சானே குருஜி நோட்ஸ் எடுப்பாராம். அந்த நோட்ஸ் எல்லாம் இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு, புக்காக வந்திருக்கு. அப்புறம் மகாராஷ்டிராவிலேருந்து எடுத்து அவரை திருச்சியில் ஜெயிலில் போட்டாங்க. திருச்சியில் போடுறது நல்ல விஷயம். ஏன்னா திருச்சியில் போனதுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டாரு, பெங்காலியும் கற்றுக்கிறான்,
திருச்சியில் போய் எப்படி பெங்காலி கத்துனான்னு தெரில. அப்புறம் தமிழில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார் 1948. அதுக்கப்புறம் 1980s வந்து ரவீந்திர குமார் சேத்ங்கிறவர் ஒரு மராத்தியில மறுபடியும் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த 2 மொழிபெயர்ப்பு தான். அடுத்த இந்திய மொழி ஒடியா. ஒடியா மொழியில வந்து ஒரு 5 டிரான்ஸ்லேஷன். சர்ப்ரைசிங் தட் வி ஹேவ் 5 டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் ஒடியா லாங்குவேஜ். அதில் 2வது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க 1991. அது ராஜாஜியோட த கிரேட் புக் ஆஃப் திருவள்ளுவர்ங்கிறத அப்படியே ஒடியா மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நான் இன்டர்நெட்டில் போட்டது வந்து ஜிஎன் தாஸோட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து அவரோட டிரான்ஸ்லேஷன் தான் நான் இன்டர்நெட்டில் போட்டிருக்கேன். இது இன்னும் முழுசாக நம்ம போடலை, அதை செலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன். இந்த ஜிஎன் தாஸ் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் ஆங்கிலத்திலையும் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு, ஒடியா ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷில். இது எது மாதிரினா, ஸ்ரீராம தேசிகன் ஒருத்தருக்காரு, அவர் வந்து சான்ஸ்கிரிட்லையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜிஎன் தாஸ் ஒடியா லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அடுத்தது பெங்காலி. பெங்காலியில் 5 டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது அட்லீஸ்ட். அதில் 5வது டிரான்ஸ்லேஷன் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்த்த நூலை தான் நான் ஆன்லைனில் போட்டிருக்கேன். அது வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு தமிழர், அவர் கல்கட்டாவில் செட்டில் ஆனார், மொழிபெயர்த்தார். என் வீட்டுக்கு வந்திருக்காரு அவர். ஹீ இஸ் நோ மோர் நவ். அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்கள் வீட்டில் உணவு இருந்திருக்கார். 2 மொழிபெயர்ப்பு, 2 டிரான்ஸ்லேஷன், 2 காப்பியை என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதை தான் நான் ஆன்லைன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஹிந்தி லாங்குவேஜ். ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பிரபலமான மொழியாக இருந்தனால ஹிந்தியில் குறைஞ்சது ஒரு 19 க்ளோஸ் டு 15 to 20 டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. நான் 7 தான் காமிச்சிருக்கேன். அந்த ஒரு க்ளோஸ் டு 20 டிரான்ஸ்லேஷன் நிச்சயமாக மொழிபெயர்ப்பு இருக்கும். அதில் நான் 7வதாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் வெங்கடகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை, அவருடைய மொழிபெயர்ப்பை தான் நான் இன்டர்நெட்டில் போட்டிருக்கேன். செய்யுள் நடையில் மொழிபெயர்த்திருக்காரு, ப்ரோஸ் கிடையாது, இன் வேர்ட்ஸ். அடுத்தது குஜராத்தி. குஜராத்தியில் 3 டிரான்ஸ்லேஷன்ஸ். ரீசெண்டாக வந்து செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அவங்க வந்து ஒரு 2014 ஒரு மொழிபெயர்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 வந்திருக்குது. இந்த காந்திலால் கலானி அவர் பண்ண ஒரு 834 செலெக்ஷன்ஸ் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதை தான் நான் இன்டர்நெட்டில் போட்டிருக்கேன். இது கூடாத பஞ்சாபி, மணிப்பூரி இந்த 2 லாங்குவேஜ்லையும் வந்திருக்குது. இந்த 2 லாங்குவேஜில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்டடீஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மணிப்பூரி வந்து வெரி மைனர் லாங்குவேஜ், அதிலே வந்துருச்சு திருக்குறள். அதை விட லிட்ரரி ஹிஸ்ட்ரி இருக்கிற கல்டிவேட்டட் லாங்குவேஜ் அசாமீஸ் லாங்குவேஜ், அதில் இது வரைக்கும் மொழிபெயர்ப்பு வரல. அசாமீஸ் இஸ் த ஒன்லி மேஜர் லாங்குவேஜ் வேர் translation of Tirukkural has not been done yet so far. அடுத்தது உருது மொழி. உருது மொழியில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்லேஷன்ஸ். அந்த 2ல் வந்து ஒன்று வந்து 1965, இன்னொன்று வந்து 2001. 1965 சுகரவர்த்தின்னு ஒருத்தர் ஜமால் முகமது காலேஜில் உருது டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு. அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் 2001 முக்தர் பத்ரி என்பவர் தமிழ்லேருந்து உருது வேர்ட்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. முக்தர் பத்ரி வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கார் இப்போ. சென்னை பப்ளிகேஷன், பட் ஹி லிவ்ஸ் இன் கிருஷ்ணகிரி. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வருவோம். டிராவிடியன் லாங்குவேஜஸில் மலையாளத்தில் தான் அதிகமான மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. நெக்ஸ்ட் டு இங்கிலீஷ். இந்தியை விட அதிகமான மொழிபெயர்ப்புகள் மலையாளத்தில் தான். 2 டசனுக்கு மேலே போயிருக்கும். இதில் மலையாளத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முதலில் வேறொரு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது மலையாளத்தில் தான் 1595. அப்போருந்து ஆரம்பித்து 2007 வரைக்கும் மொழிபெயர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சாம்பிள் காட்டியிருக்கேன். இதில் ஷைலஜா ரவீந்திரங்கிறவர் 2007 பண்ணது தான் லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன பொறுத்த வரைக்கும். 2007க்கு மேலே அப்புறம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்.
அதுக்கு அடுத்தது கன்னட மொழியில் தெலுங்கு மலையாளம் பார்க்கும்போது கன்னடத்தில் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். 9 என்னை பொறுத்த வரைக்கும் 9, மிஞ்சி போனால் ஒரு 10 ஆயிருக்கும், 10க்கு மேலே போயிருக்கலாம். இது ஸ்ரீனிவாசா அப்படிங்கிறவர் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தார். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட பப்ளிகேஷன் அது. அதில் மொத்த திக்காக இருக்கும். அதை தான் நான் வந்து இன்டர்நெட்டில் போட்டிருக்கேன். தெலுங்கு மொழியில் கிட்டத்தட்ட ஒரு 19, 20 நெருங்கி இருக்கும். இப்போ என்னோட லிஸ்ட் பிரகாரம் 16 டிரான்ஸ்லேஷன்ஸ் சோஃபார். 2014 வந்திருக்கு. ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் திருக்குறள் 19th செஞ்சுரியிலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. ட்ரைவர்கா ப்ரோடிபிகா அப்படின்னு சொல்லி வித்யானந்த நாத்தா அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு தெலுங்குல. இவ்வளவு மொழிபெயர்ப்பையும் ஒரு தளத்தில் பார்க்கணுன்னா என்னோட வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை விசிட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். அதில் வந்து குரல் translations.blogspot.com. இங்கே வந்து 23 மொழிகளில் மொழிபெயர்ப்பு போட்டிருக்கேன். இதை நீங்கள் எப்போ வேணாலும் போய் விசிட் பண்ணலாம். இப்படி டிரான்ஸ்லேஷன்ஸில் ஆன்லைனில் போட்டு திருக்குறளின் புகழை பரப்புவதுதான் ஒரு நல்ல வழி. ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் சேரும். நீங்கள் ஆன்லைன் திருக்குறளில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருக்குறளை கோட் பண்ணுறாங்க. யூரோப்பியன்ஸ் எஸ்பெஷலி ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் வெஜிடேரியனிசம் அண்ட் காமத்துப்பால். இந்த ரெண்டுலேயுமே ஜாஸ்தி நட்பு 3வது. இதை பற்றி நிறைய கொட்டேஷன்ஸு சோஷியல் மீடியாவில் டிஸ்கஷன் டைமில் எடுத்து காட்டுறாங்க. என்னோட டார்கெட்டு 30 லாங்குவேஜஸ்லையாவது போடணுங்கிறது தான் என்னோட டார்கெட். இது வரைக்கும் நான் 23 முடிச்சிருக்கேன். நிறைய மொழிபெயர்ப்பை நான் ஃபுல்லாக போடலை. அடுத்த ஒரு 3-4 வருடங்களில் என்னோட இலக்கை அடைந்து விடுவேன் என்று நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.